இன்றைக்கி நம்ம வீடியோவில் நெல்லிக்காவை வச்சு எப்படி ஜூஸ் செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் இந்த மாதிரி க்யூப்ஸ் மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நமக்கு 1 மந்த் வரைக்குமே நல்லாவே கெட்டு போகாமல் நல்லாவே சூப்பராக இருக்கும். டெய்லியும் வேலைக்கு போகிறவங்க, ஆஃபீஸ் போகிறவங்களுக்குலாம் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா எடுத்துமா போட்டுமா குடிச்சுமா போய்கிட்டே இருந்துமா அந்த மாதிரி தாங்க இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு 6 நெல்லிக்காய் வந்து நம்ம எடுத்திருக்கேன். உங்ககிட்ட எவ்வளோ நெல்லிக்காய் இருக்கோ அதை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அதை நல்லா கழுவிட்டு குட்டி குட்டி க்யூப்ஸாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து முக்கியமாக என்ன தேவைப்படும்னா கருவேப்பிலை. இது வந்து நமக்கு நல்லாவே ஹேர் ஃபாலாக கண்ட்ரோல் பண்ணும். அதனால் அதையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இந்த ஜூஸில். ரொம்பவே இந்த ஹெல்த்தியான ஜூஸை வந்து நம்ம டெய்லியும் செஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நமக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். ஆனால் வந்து டெய்லி ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்றது வந்து ரொம்பவே நல்லது. நம்ம இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா டெய்லி நம்ம வந்து ஜூஸாக ரெடி பண்ணி நம்ம வந்து குடிச்சிக்கலாம். அது கூடவே நான் வந்து 2 துண்டு வந்து இஞ்சியும் போட்டிருக்கேன். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அது கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டு நம்ம ஃபஸ்ட்டு என்ன செஞ்சுக்கலான்னா அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப வந்து தண்ணி சேர்க்க வேண்டாம். ஒரு 1/4 டம்ளர் சேர்த்தாலே போதும். கொஞ்சமாக அந்த அரைப்படுத அளவுக்கு சேர்த்தாலே போதும். நம்ம வந்து இதை வந்து நம்ம வந்து புழிஞ்சி எடுக்க போகிறோம். அதனால் என்ன செஞ்சுக்கோங்க, ரொம்பவே நம்ம வந்து தண்ணி ஊற்றி அரைக்காமல் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் எடுத்து போட்டு நம்ம கையாலே நல்லா புழிஞ்சு எடுத்தோன்னா நமக்கு சூப்பரான ஜூஸ் வந்து நமக்கு வந்து ரெடி ஆயிரும். இது நம்ம எப்படி சளி பிடிக்காமலாம் குடிக்கலாம் அப்படிங்கிறதுக்கும் நிறைய டிப்ஸ் வந்து பின்னாடி கொடுத்துருக்கேன். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த சக்கையும் நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதையும் நம்ம வந்து யூஸ்ஃபுல்லாக வச்சுக்கலாம். அதையும் வீடியோவில் சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம ஜூஸ் ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ அது கூடவே வந்து கொஞ்சமாக லெமன் ஜூஸ் வந்து நான் சேர்த்துருக்கேன். நல்லா நம்ம ஜூஸ் குடிக்கும்போது நல்லா இதெல்லாம் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. சும்மா நம்ம ஜூஸ் மட்டும் போட்டு நெல்லிக்காய் மட்டும் அரைச்சி குடிச்சோம்னா நமக்கு குடிக்கவே முடியாதுங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு ஐஸ் க்யூப் ட்ரே வந்து நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். அதில் நம்ம ஜூஸை வந்து ஊற்றிக்கிடலாம். இப்போ நீங்கள் வந்து பெரிய ஐஸ் க்யூப்லாம் ட்ரேலாம் வச்சுருந்தீங்கன்னு நினச்சிக்கோங்களேன். அதில் கூட நிறையா நம்ம வந்து இந்த மாதிரி ஜூஸ் ஊற்றி செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். நான் இது ஒரு 1 வீக்குக்கு தான் நான் வந்து செஞ்சுருக்கேன். அதனால் எனக்கு இந்த அளவுக்கு நமக்கு வந்து கிடச்சிருக்கு. நீங்கள் 1 மந்த்துக்குன்னா கொஞ்சம் நல்லா பெரிய ட்ரே இருக்கும் பார்த்தீங்களா, அதில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த சக்கையும் என்ன செஞ்சுக்கலான்னா அதையும் இதில் எடுத்து வச்சுக்கலாம். இதுவே நம்ம வந்து பின்னாடி யூஸ் பண்ணிக்கலாங்க நிறையா இதுக்கு. அதனால தான் இதையும் நம்ம வேஸ்ட் பண்ணாமல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த 2ஐயும் நம்ம வந்து ஃப்ரீசரில் எடுத்து வச்சு ஒரு 24 மணி நேரம் ஒரு நாள் ஃபுல்லாக ஃப்ரீஸ் ஆகட்டும். பாருங்கள், நமக்கு வந்து நல்லா ஃப்ரீஸ் ஆகி கட்டியாக இருக்குது. நமக்கு க்யூப்ஸ் வந்து அழகாக நமக்கு கிடைக்கும். சளி பிடிக்காமல் ஜூஸ் குடிக்கிறது எப்படி அப்படிங்கிறதுக்கும் ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேங்க. ரொம்பவே ஈஸியான டேஸ்டியாக நம்ம வந்து எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கேன். அதையும் வந்து என் வீடியோவில் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஜூஸு. பாருங்கள், நமக்கு க்யூப்ஸ் சூப்பராக கிடச்சிருக்கு பார்த்தீங்களா. இது நம்ம எடுத்து வந்து இந்த சிப்லாக் கவர்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதிலலாம் எடுத்து வச்சு ஃப்ரீசரில் நம்ம வச்சுக்கிட்டோன்னா நமக்கு ஒரு வீக் வரைக்கும் அது பாட்டு கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ நம்ம அதை எடுத்து ஒரு டம்ளரில் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ வந்து நான் சும்மா பச்சை தண்ணி தாங்க ஊற்றிருக்கேன். நீங்கள் வந்து சளி பிடிக்காமல் குடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா வெதுன்னு ஹாட் வாட்டர் ஊற்றி அது கூடவே கொஞ்சமாக மிளகுத்தூள், சீரகத்தூள் அதெல்லாம் போட்டு நம்ம குடித்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஜூஸை விட வேறு எந்த ஜூஸுமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நெல்லிக்காய் ஜூஸு. நான் சொன்ன இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு குடிச்சிங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தி. நம்ம இதில் வந்து கருவேப்பிலை, இஞ்சி, லெமன்லாம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. வாய்க்கு ருசியாகவும் இருக்கும். நமக்கு நெல்லிக்காய் ஜூஸ் தான் குடிக்கும் ஃபீலிங் கூட இருக்காதுங்க. மறக்காமல் நீங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இந்த இது எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா சக்கை, இதையும் வந்து என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நம்ம இப்போ சட்னிலாம் அரைக்கும் பார்த்தீங்களா, அதிலலாம் போட்டு இதையும் ஒரு க்யூப்ஸை எடுத்து போட்டு அரைச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வேறு ஏதாவது இருக்குது, இப்போ கருவேப்பிலை ஜூஸ் மட்டும் நம்ம குடிக்க போகிறோம் அப்படிங்கும்போது இதையும் ஒரு க்யூப்ஸை எடுத்து போட்டு அந்த ஜூஸையும் வந்து நமக்கு குடிச்சிக்கலாம். நம்ம வந்து இனிமேல்ட்டு டெய்லியும் ஜூஸ் போட்டு கஷ்டப்படாமல் இந்த மாதிரி க்யூப்ஸ் மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு ஜூஸ் குடிச்சிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோக்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.